பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். லூக்கா 10:42. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆம், இயேசு பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் மார்த்தாள் மரியாள் லாசர் வீட்டில் அவர் தங்குவார். அவர்களை அவர் மிகவும் நேசிச்சார். அவங்க அவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. அதனால் அங்கே வரும்போதெல்லாம் இயேசு அங்கே தங்குவார். ஸ்பெசிஃபிக்காக நிறைய வீடுகள் சொல்லப்படலை. ஆனால் அந்த மார்த்தாள் மரியாள் லாசருடைய வீடு இயேசுவானவர் தங்குகிற ஒரு வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட இயேசு தங்குகிற ஒரு வீட்டை உருவாக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் கூட இயேசு தங்க வேண்டும். இயேசுவன் தங்குவாரானால் நம்முடைய வீடு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஆகவே இயேசு தங்குகிற வீடாக உங்கள் வீடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். இயேசு தாமே உங்கள் வீட்டில் வந்து தங்கி உங்கள் வீட்டை ஆசீர்வதித்து அருள்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமையும் கனம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, தேவையானது ஒன்று. அங்கே என்ன தேவை இருக்கு அப்படின்னா, தேவையானது ஒன்று தான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாளுக்கு தெரிஞ்சிருச்சு. மார்த்தாள் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா, கிச்சனில் இருந்தா, நிறைய சமையல் பொறுப்புகளை எடுத்துக்கிட்டா, ரொம்ப உற்சாகமாக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் வேதம் சொல்லுது, மரியாளோ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னா அலையிறாங்க. ஓவர் டைம் பார்க்குறேன், அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு நண்பரை சந்திக்க வேண்டியது இருக்குது, உறவினர்களை போய் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி வேலை வேலைன்னு அலைகிற மக்கள் மத்தியில் மரியாள் போல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்குறாங்க. ஆமேன். இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் கேட்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலசாலிகளாக இருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் கேட்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் திடனுள்ளவர்களாக இருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் கேட்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஆண்டவருடைய கிருபையில் பலப்பட்டவர்களாக இருப்போம். அப்படி வசனம் கேட்டதுனால தான் மரியாளுடைய வாழ்க்கையில் சகோதரன் மரிச்சு போன பிறகு கூட விசுவாசமாக இருந்தால் இயேசு உயிரோடு எழுப்புவார்னு. ஆண்டவரும் உயிரோடு எழுப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார் என்பதை நாம் படிக்கும்போது நமக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தருகிறது. அன்பானவர்களே, ஆகவே இந்த வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானது ஒன்று தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு மரியாளாக இருங்க, உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக, வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் கரங்களில் எல்லாவற்றையும் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி பாதுகாத்து நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பார். ஆமேன்.